ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு தையல் மிஷின் டேபிளை நம்ம சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டர் டேபிளாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வீட்டில் போகலாம். இதுக்கப்புறம் உள்ளது இந்த ஃப்ரேமை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் ரெண்டும் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டனு. இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் அந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாரி கழட்டணும்ல, அந்த ஃப்ரேமையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃப்ரேமை தான் நான் கட் பண்ணிவிட்டு அதில் 2 சைடும் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த ஹோல்ஸ் போடுற வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் இந்த 2த்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த 2 சைடுமே போல்ட்டு போடுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம். இதுக்கு நம்ம இப்போ மேலே ப்ளைவுடும் நம்ம தனியாக இப்போ வாங்கிக்கிட்டோம். அதுக்குள்ள வீடியோ தான் இது. இப்போ நம்ம இதுவும் தனியாக வாங்கியாச்சு. மேலே அதுக்கு மேலே ப்ளைவுடுக்கு மேலே மைக்கா ஒட்டு போகிறோம். அதுக்காக உள்ளது தான். நம்ம ப்ளைவுட் 3 சைஸாக நம்ம வாங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம அந்த கட் பண்ணோம்ல, அந்த 2த்தையுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி மாட்டிக்கலாம். இப்போ 2 பேஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் நம்ம இப்போ கீபோர்டு வச்சுப்போம்ல, அதுக்கு நம்ம ரன்னர் 2 சைடும் செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி செட் பண்ணியிருக்கோன்னா, அந்த ஃப்ரேம்லேயே நான் ஒரு பின் சைடு ஒரு உட் பீஸ் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 2 சைடுமே இதேமாரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேருந்து உள் சைட்லேருந்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டேன். இப்போ நான் அந்த ரன்னரில் ஒரு ப்ளைவுடை வச்சு முடிக்கிட்டேன். இந்த உள் சைட்லேருந்து இந்த 2 சைடும் ஸ்க்ரூ போட்டோன்னா இது அப்படியே டைட்டாக நின்றுக்கும். நான் கீழேயும் நான் ப்ளைவுடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்க்ரூ மட்டும் போடாமல் இருக்குது. கீழே அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல ஆல்ரெடி, அதுக்கு மேலே உள்ளது அப்படியே. இப்போ மேலே ப்ளைவுட் வச்சு பார்த்தாச்சு. ப்ளைவுட் வச்சா கரெக்டாக இருக்குது. கீழேருந்து நம்ம ப்ளைவுட் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அதனால் ஸ்க்ரூ பண்ணுறது காமிக்கல. நான் ஏன்னா சிங்கிளாக எடுக்கிறதுனால ஸ்க்ரூ பண்ணுறது காமிக்கல. நம்ம அது கொஞ்சம் கேப் வச்சு அதில் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ மேலே மைக்காவும் நம்ம ஒட்ட போகிறோம். மைக்கா ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க்கு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிய போகுது. இப்போ எல்லாம் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இது நம்ம எல்லாமே ஒட்டி கீழே ட்ராலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்ம ட்ரா ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சைடில் உள்ள அந்த 2 போஸ்ட் மாதிரி இருந்துச்சுல, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேலே ப்ளைவுட் நம்ம புதுசாக வாங்கி அதில் மேலே மைக்கா ஒட்டி நம்ம ஃபுல்லாக அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. அது இல்லாமல் நம்ம கீழே ட்ரா கீபோர்டுக்கு ட்ரா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியாச்சு. கீழே ஃபுட் ரெஸ்ட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.